தட்டை மாத்துங்க, அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க கொடுங்க. வாங்க சம்மந்தி, தட்டை மாத்திக்கலாம். ஒரு வழியா நல்லபடியா தட்டை மாத்தியாச்சு சம்மந்தி, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன, பொண்ணு மாப்பிள்ளையும் மோதிரம் மாத்திக்க வேண்டியதானே? ஏக்கா மாப்பிள்ள நல்லா இருக்காரு பாத்தீங்களா? மாப்பிள்ள எல்லாம் நல்லா தான் இருக்காரு. ஆனா அவசர அவசரமா நிச்சயம் பண்றத பார்த்தா ஏதாவது நடந்திருக்குமோ? ஏக்கா நானும் அப்படிதான்க்கா நினைச்சேன். நான் கூட கேள்விப்பட்டேன், இந்த பொண்ணும் அந்த பையனை ஏதோ காதலிச்சாங்களா. அது வீட்டுல தெரிஞ்சு பெரிய சண்டை ஆயிடுச்சு. அப்புறம் சின்ன பொண்ணு வசந்தி எல்லாம் தான் பேசி சேர்த்து வச்சதா பேசிக்கிட்டாங்க. ஆமா ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன். வசந்தி தான் என்கிட்ட அப்படி சொன்னா. ஏதோ பெரிய சண்டையாச்சு, வசந்தி தான் அதை தடுத்து நிறுத்தி இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க பாடா பட்டேன் அப்படின்னு சொன்னா. அட ஆமா அப்படிதாங்கிற. ஏன்னா பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் கூட வைக்காம நிச்சயம் வச்சிருக்காங்கன்னா ஏதோ இருக்குல்ல அர்த்தம். முன்னாடியே பொண்ணு மாப்பிள்ளைய பாத்துருச்சு போல. ஆமா ஆமா, இந்த காலத்து பிள்ளைங்களை என்னத்தான் நம்ப முடியுது? எல்லாம் எதையாவது இழுத்துட்டு வந்துதான் நிக்கிறீங்க. அக்கா உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டுல 200 பவுன் நகை போட்டாதான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? 200 பவுனா? அதுக்கு சின்ன பொண்ணு வீட்டுல என்ன சொன்னாங்களா? எக்கா நிச்சயம் நடக்கும் போதே தெரியல, எல்லாம் சம்மந்தம் தான் சொல்லியிருப்பாங்கன்னு. போடுவாங்க போடுவாங்க, பெத்த பொண்ணுக்கு 200 பவுன் இல்ல 500 பவுனே போடுவாங்க. வீட்டை பார்த்தாலே தெரியல என்ன பிரம்மாண்டமா கட்டி வச்சிருக்கா பாரு. தோட்டமே 1 ஏக்கர் இருக்கும் போல. ஆண்டி நம்மள 2 பவுன் போடுறதுக்கே நாக்கு தள்ளிட்டு நிக்கிறான். பாத்தியா 200 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். கொடுக்காமல பின்ன அப்புறம் மானம் கப்பல் ஏறிடும்ல. 2 பேரும் காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சட்டை போட்டுன்னு யாருக்கும் தெரியாம கவுமுக்கனமா கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. என்னத்த சொல்ல. ஏக்கா இந்த கல்யாணம் நடக்க போறதுக்கே வசந்தியக்கான காரணமாமே. அவ என்னத்த அப்படி பண்ணிட்டாளா? ஏக்கா கதையை கேளுங்க. வசந்தி அக்கா தான் 200 பவுன் நகை போட்டாதான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னு சொன்னதுக்கு வசந்தி அக்கா 200 பவுன் என்ன 300 பவுன் கூட போடுறோம், தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுங்க, இல்லனா எங்க வீடு மானமே போயிடும்னு போராடி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்களாம். ஏன் பாத்திமா இதெல்லாம் உனக்கு நம்புற மாதிரியா இருக்கு? ஆமாக்கா, வசந்தி அக்காவே அவங்க வாயால சொன்னாங்களே. நீ இப்படி சொல்றத கேட்டா தாண்டி நம்ப வேணாம்னு தோணுது. ஏன்னா அவ ஒண்ணுன்னா 9 சொல்லுவா. அவ சொல்றத கேட்டுட்டு நீயும் வந்து சொல்லிட்டு இருக்கியே, அவளாவது சண்டைய சமாதானம் படிக்க வைக்கிறதாவது. ஏட்டி அவ குடும்பங்களை சேர்த்து வைக்கிறதுல எக்ஸ்பர்ட் இல்லாடி, பிரிச்சு விடுறதெல்லாம் கை வந்த காலம் அவளுக்கு. அவளால குடும்பம் சேர்ந்துச்சுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, பிரிஞ்சிச்சுன்னு சொன்னா எல்லாரும் நம்புவாங்க. நீ என்னன்னா அவளை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்க. அவளே ஒரு கோழி முட்டி. இதுல இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சாளா? நீ வரைய ஆண்டி வளரிட்டு கிடக்க. ஆமாக்கா அதத்தான் நானும் சொல்ல வந்தேன், கரெக்டா நீங்களே சொல்லிட்டீங்க. இவெல்லாம் சேர்த்து வச்சான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. உன்னை தவிர பாத்திமா நீதான் இடிச்ச வாயா இருக்கேன்னு உன் தலையில நல்லா பொய் கதையா மிளகா அரைச்சிட்டு போயிட்டா. ஏக்கா அப்ப அந்த அக்கா சொன்னது பூராவே பொய்யா? நான் கூட உண்மையில நம்பிட்டேன். அதுதான் பாத்திமா நீ செஞ்ச தப்பே. இனி இந்த 4 முடி நல்லது சொன்னாலும் சரி கெட்டது சொன்னாலும் சரி அது சொல்லி இருக்க கூடிய ஆளான்னு யோசிச்சு பாரு. அப்படியே முன்ன மோதிரத்தை மாத்திக்கங்க. எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? என்ன பவி, மோதிரத்தை மாத்தவா? இதெல்லாமா கேப்பீங்க, மாத்திக்கலாம். என்ன மாப்பிள்ளை சார் பொண்ணு மேடம் லவ்ஸோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பவி போதும் போதும், ரொம்ப லவ்ஸ் இப்பயே கொட்டிடாத. கல்யாணத்துக்கு அப்புறம் கொட்டுறது கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோ. போங்க அண்ணி. அடடே வெக்கத்தை பாடுறா பொண்ணுக்கு. சும்மா இருங்க அண்ணி. சரிம்மா சரிம்மா, நாங்க சும்மா இருக்கோம், யூ கண்டினியூ. ஒரு வழியா நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் தான் சம்மந்தி நல்லபடியா முடிஞ்சிச்சு, ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஒரு நல்ல தேதியா பார்த்து கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டோம்னா ரொம்ப சந்தோஷம். ஆமாத்தே, சீக்கிரம் கல்யாண தேதியை முடிவு பண்ணுங்க, ரொம்ப தள்ளி எல்லாம் போட வேணாம். சம்மந்தி நம்ம நிச்சயம் முடிஞ்சோடனே உட்காந்து பேசி ஒரு நல்ல நாளை முடிவு பண்ணுவோம். எங்க குடும்ப ஜோசியரை வர சொல்றேன். சரி சம்மந்தி, ஒரு அவசரமும் இல்ல, பொறுமையாவே பாத்துக்கலாம். இவதான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணும் சொல்லிட்டு கிடப்பா. சீக்கிரமா நிச்சயம் முடிச்சோடனே கல்யாணம் முடிக்கிறதும் நல்லது தானே சம்மந்தி? ஆமா சம்மந்தி, உட்காந்து பொறுமையா பேசி ஒரு நல்ல முடிவா இருக்கும். ஒரு வழியா நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. எல்லாரும் போய் சாப்பிடுங்க. வீட்டுக்கு மொட்டை மாடியில தான் சாப்பாடு போடுறதுக்கு பந்தி போட்டிருக்கோம்.
எல்லாரும் சாப்பிட்டுதான் போகணும் வயிறார. வடிவே வடிவே இங்க வா வடிவே. இந்த வாரேன் கோகிலா. என்னட்டி வடிவே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஊர்ல தான் இருந்தியா இல்லன்னா உன் பொண்ணு பையன் வீட்டுக்கு எங்கேயாவது போயிருந்தியா? ஊர்ல தான் கோகிலா இருந்தேன். எனக்கு ஒரே கை கால் வலி. வயசாச்சு பத்தியா, எங்கேயும் முன்னாடி மாதிரி வெளியே நடந்து வர முடியல. அதான் சரின்னு 2 நாளா வெளியவே வரல. சரி சரிட்டி, அதான் என்னட்டா 2 நாளா ஆளே காணுமேன்னு பார்த்தேன். எங்க கோகிலா முன்னாடி மாதிரி வர முடியுது வெளியெல்லாம். வீட்டிலேயே இருந்தா போதுன்னு இருக்கு. வெயில் வேலை கொளுத்துது பத்தியா. ஆமா ஆமாட்டி. எங்க உன் புருஷரு ஆளை காணும்? அந்த மனுஷனுக்கு என்ன வேலை? எங்கேயாவது உட்காந்து எவன்கிட்டயாவது ஏதாவது பாடு பேசிட்டு இருப்பாரு. ஆமாட்டே, நான் கேள்விப்பட்டேன் இந்த கல்யாணம் ஏதோ லவ் மேரேஜ் ஆமே. அதான் அவசர அவசரமா நிச்சயத்தை முடிச்சுட்டாங்களாமே, அப்படியா? ஏ கோகிலா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. எதுவும் தெரியாம நீ பொருளைய கிரலையே கிளப்பிட்டு கிடக்காத. ஏட்டி, நான் ஏன்டி பொருளைய கிளப்ப போறேன்? இந்த உட்காந்துருக்குல என் பக்கத்துல ஒரு பரட்டை, அதுவும் அதுக்கு பக்கத்துல உட்காந்துருக்க முக்காடும் அதுக்கு பக்கத்துல இருக்க வைக்க போறோம் தான் பேசிட்டு இருந்தது அங்க நின்னு. அத நான் ஒட்டு கேட்டேன். ஏட்டி, நீ மட்டும் சத்தமா பரட்டை கிரட்டன்லாம் சொல்லிட்டு இருக்க. அவ காதுல உடுந்ததுன்னு வச்சுக்க, ஒரு ஆடு ஆடிடுவா. இவ பெரிய மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சி ஆடுறதுக்கு. அட போட்டி, நீ வேற அவ பெரிய இவளாக்கும். ஏக்கா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. சண்டைக்கு என்ன வந்துச்சுன்னா ஓ பாடாச்சு அவ பாடாச்சு, நான் மட்டும் விட்டுருவேன் பாத்துக்க. ஏற்கனவே இவ கூட கொலாடி சண்டையில அடிச்சு உருண்டதெல்லாம் மறந்துட்டியோ? நான் எப்படி டீ மறப்பேனானா? அவ கடக்குற பரட்ட மண்டை எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்டயே சண்டைக்கு வந்திருப்பா. அதானே முடிய புள்ளா பிச்சு நார கிழிச்சு இப்படி உட்கார வச்சிருக்கேன். மறுபடியும் இந்த பரட்டை என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சு, பரட்டையும் இருக்காது ஒரு சரட்டையும் இருக்காது. யார்கிட்ட என் முடிய பரட்டைன்னு சொன்னது? அம்மா, உன்னெல்லாம் யாரும் பரட்டைன்னு சொல்லலம்மா. பொரோட்டா வருமான்னு கேட்டோம். நிச்சயதார்த்தத்துக்கு பொரோட்டா கிலட்டா போடுவாங்களா இல்லன்னா சாம்பார் சாதம் ரச சாதம் போடுவாங்களான்னு பேசிட்டு இருந்தோம். நாங்க அதுல அது மாத்தி பரட்டைன்னு உழந்துருச்சு போல. ஒன்னும் இல்ல. அதான பார்த்தேன். என்னையே பரட்டைன்னு கூப்பிடுற அளவுக்கு இந்த ஊர்ல யாருக்கு தைரியம் இருக்கு? கூப்பிட்டாலுங்க இருக்கிற முடிய ஆஞ்சிருவல்ல. ஓ, முடிய ஆஞ்சு போட்ட முடி மாதிரிதான் இருக்கு. ஏதோ பிச்சு போட்ட தேங்காய் நாரை எடுத்து மண்டையில சொல்ற மாதிரிதான் இருக்கு. நீ அடுத்த வழங்க முடிய ஆரம்பிச்சிருவியா? பாட்டி போய் வேலைய பாரு. ஏய் மொட்டை, யார பார்த்து தேங்காய் நாருன்வ? எனக்காவது தேங்காய் நார் இருக்கு, மண்டையில ஒண்ணும் இல்ல. நீல என்ன பேச வந்துட்டியோ? ஏய், யார பார்த்து மொட்டைன்ற? அண்ணா பார்த்து தாண்டி மொட்டை கிழவி. ஏக்கா, என்ன பிரச்சனை? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணும் படல. இந்த மொட்டை கிழவிதான் என் மண்டைய பார்த்து வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. கோகிலா பாட்டி, நீங்க வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? பாட்டி, என்ன கேட்காதீங்க டி. தா இவ்வளவு கேளுங்க. அவளை கொஞ்ச நேரம் சும்மா உட்கார சொல்லு. காதுல நெய் மொய்யான்னு கத்திட்டு கிடக்கா. பாட்டியாட்டி, எப்படி பேசுது இந்த மொட்டைன்னு? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கல்ல. அவங்க வயசுல பெரியவங்க, ஏதாவது பேசிட்டு போட்டு விடுங்க. ஏக்கா, அவங்க ஏதாவது பேசிட்டு போறாங்க, கண்டுக்காம உட்காருங்க. நம்ம சாப்பிடறதுக்கு தானே வந்தோம். அந்த வேலையை முதல்ல பாப்போம். சரி சரி, நீங்களா சொல்றதுனால அமைதியா உட்காரு. பாத்தியாட்டி, இவ நாடகத்தை அவளுங்களா சொல்றதுனால இவ அமைதியா உட்காராளா? இவள அமைதியா உட்காருவா? சோறு திங்க முடியாம போயிடுமேன்றதுக்காக உட்காந்துருக்கா. சோத்துக்கு சத்தவ. சரி சரி, விடு கோகிலா, நம்ம வந்த வேலைய பாப்போம். வடிவே வந்துட்டியா? வந்து உட்காரியா மனிஷா. எங்கெல்லாம் உன்னை தேடுறது? யார்கிட்ட உட்காந்து பாடு பேசிட்டு இருந்த? ஏட்டி, நாங்க தாண்டி உட்காந்து இந்த கோபால் இருக்கானே அவன்கிட்ட பாடு பேசிட்டு இருந்தேன். என்னைய விட்டுட்டு நீ மட்டும் பந்திக்கு முந்திட்ட. சரி சரி, அங்கதான் லட்சுமி புருஷன் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு பாரு, அங்க உட்காரியா? அங்கப்பா வந்து உட்காருங்க, பக்கத்துல இடம் இருக்குல்ல. என்னையா வேட்டி பனியனையும் போட்டுட்டு வந்துட்ட? ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது சட்டைய போட்டுட்டு வர வேண்டியதானே? ஏயா, ஏதாவது நல்ல சட்டை பேண்ட்னு போட்டுட்டு வந்து உட்கார வேண்டியதானே? இன்னைக்கும் இதே மாதிரி வந்து உட்கார்ந்துருக்க. அதெல்லாம் போட நேரம் இல்ல. நான் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன். லக்ஷ்மி தான் வாங்க, சின்ன பொண்ணோட நாத்தனாருக்கு நிச்சயம், போகாம இருந்தா நல்லா இருக்காது, 2 பேரும் போயிட்டு வந்துருவோம்னு அவசர அவசரமா வர சொன்னான். அதான் அப்படியே வந்துட்டு வயல்ல இருந்து. அப்படியா? சரியா, சரி. அம்மா, என்ன மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா? என்னத்த போடுறாளுங்களாம்? மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணியா? அதெல்லாம் எதுவும் இல்ல, சாம்பார் சாதம் நினைக்கிறேன். என்னது, சோத்துல சாம்பாரா? அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு மட்டன் பிரியாணி இல்ல சிக்கன் பிரியாணி தான் வேணும். ஏட்டி வடிவே, பாத்தியா? சோத்துல சாம்பார ஊத்த போறாங்கலாம்.
மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி போடுவாங்கல்ல, நான் நினைச்சிட்டு வந்து எங்க உட்கார்ந்தேன். இந்த மனுஷருக்கு வேற வேலையே கிடையாது. எங்க உட்காந்து என்னத்த பேசணும்னு ஒரு அறிவு கிடையாது. ஓ மனுஷா, ஒழுங்கு மரியாதையா என்னத்த போடுறாங்களோ தின்னுட்டு வா வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தானா பழைய கஞ்சி கூட இல்ல பாத்துக்க. அது சாம்பார் சாதம் கூட்டு பொரியல்னு வைப்பாங்க. இங்க சாப்பிடாம வீம்பு பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பச்சை தண்ணியை குடிச்சிட்டு படுத்துட வேண்டியதான். அட பாட்டி வடிவு, பிரியாணி இல்லாம நான் எப்படி இந்த நாளை ஓட்டுறது? பிரியாணி போடுவாங்கல்ல நினைச்சேன். சரி, வீட்டுக்கு போனா கஞ்சி கூட ஊத்த மாட்டா, அதுக்கு இங்க சாம்பார் சோத்தையே திம்போம்.